இன்றைக்கி கொல்லையெல்லாம் சுத்தம் பண்ணும்போது தூதுவளை கொடியெல்லாம் நிறைய இடத்துல அப்படியே முளைச்சிருந்தது. அதனால் அந்த கொடியெல்லாம் வெட்டிடலான்னு சொல்லி வெட்டியாச்சு. சரி அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சட்னி அரைச்சலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு சாதத்தோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சுடு சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். அது வந்து நம்ம அப்படியே அந்த கொடி ரொம்ப கொக்கி மாதிரி முள் இருக்கும் அதில். நம்ம அப்படியெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது, கஷ்டம், கையில் குத்திடும். நல்லா கொக்கி மாதிரி மாட்டிக்குவது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கீரையை வந்து ஒரு நல்ல ஓட்டையாக உள்ள ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அப்படியே நேரடியாக கட் பண்ணி போட்டோன்னா அப்படியே அலசிடலான்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலை வச்சு நான் அப்படியே கடகடன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி நல்ல முள்ளெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியதில்லை இலையில். அப்படியே நல்லா சூடான வானலியில் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் அப்படி வதக்கினாலே இந்த முள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டாகி நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி இப்படி சட்னி அரைச்சி இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துகிட்டு அந்த முள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு.